ஆத்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆடி அமாவாசை மிக முக்கியமான ஒரு அமாவாசையாக கருதப்படுகிறது. தை அமாவாசை போன்று இதுவும் ஒரு மிக சிறப்பான நாளாக கருதப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த நாளை ஒட்டி சூரிய கிரகணமும் வரவிருப்பதால் இதற்கென்று ஒரு தனி சிறப்பு உள்ளது. எனவே ஒருவரும் இதனை தவறவிடாதீர்கள். இதில் மிக முக்கியமான 4 ராசிக்காரர்கள் அசூர வளர்ச்சி அடைய போகிறார்கள். அதே போன்று மற்ற 4 ராசிக்காரர்கள் மிக கவனமாக இருப்பதும் நல்லது. இது போன்று நிறைய விஷயங்களை இந்த பதிவிலே பார்க்கலாம். ஆடி அமாவாசை என்பது அதிகாலை 12 ஆகஸ்ட் 1:15 மணிக்கு ஆரம்பமாக உள்ளது. அது முடிவடையும் நேரம் மறுநாள் நள்ளிரவு 11:50 முடிவடைகின்றது. எனவே எந்தெந்த நேரத்தில் என்னென்ன விஷயங்கள் செய்ய வேண்டும் ஒவ்வொன்றாக பார்க்கலாம். அன்றைய தினம் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்தவுடன் நம்முடைய புத்திருக்களுக்கு செய்யக்கூடிய தர்ப்பணம் முதலாவது செய்ய வேண்டும். அதாவது கருப்பெல் நீரை கொண்டு எள்ளிறைத்தல், இதை முதலாவது செய்ய வேண்டும். இதனை 7 மணியிலிருந்து 9 மணிக்குள் செய்து முடிக்கலாம். அடுத்தபடியாக படையல் போடவிருப்பவர்கள் நம் முன்னோர்களின் உருவ படங்களை வைத்து அவர்களுக்கு உரிய மரியாதையை மத்திய வேளையில் படையல் போடலாம். அதாவது 10 மணிக்கு மேல் 12:30க்குள் செய்யலாம். அதை தவறினால் 1:30 மணிக்கு மேல் தொடரலாம். அதன் பிறகு மாலை வேளையில் கண்டிப்பாக நல்லெண்ணெய் தீபம் ஏற்ற வேண்டும். இது 6 மணிக்கு மேல். இந்த விஷயங்களை தவறாமல் செய்ய வேண்டும். இதை நாம் செய்யும் போது நமக்கும் நம்மை விட்டு கடந்து சென்ற முன்னோர்களுக்கும் உரிய அந்த ஆத்மீக ரிலேஷன் அட்டாச் ஆகும். இப்படி நாம் செய்யும் போது நமக்கு இருக்கக்கூடிய பல தடைகள், அதாவது கண்ணுக்கு தெரியாத தடைகள் எல்லாம் நம் முன்னோர்களின் அரவணைப்பால் அவையெல்லாம் நம்மை விட்டு கடந்து செல்லும். காரிய தடைகள் எல்லாம் நீங்கும். நீங்கள் விரும்பிய காரியங்கள் எல்லாம் வெகு விரைவில் நிறைவேற ஆரம்பிக்கும். அது மட்டுமல்லாமல் இந்த நாளில் தானம் செய்வது மிக மிக சிறப்பு. அதாவது காகத்திற்கு உணவளியுங்கள், மாடுக்கு வாழைப்பழம், அகத்திக்கீரை போன்றதை கொடுங்கள், ஏழை எளியவர்களுக்கு உணவு கொடுங்கள், ஆடை இல்லாதவர்களுக்கு ஆடை கொடுக்கலாம், நாய்களுக்கு பிஸ்கட் வாங்கி கொடுக்கலாம், எறும்புக்கு சர்க்கரை போடலாம். இது போன்று ஏதாவது ஒரு தான தர்மத்தை செய்யலாம். நாம் மற்ற நாட்களில் செய்யும் காரியத்தை விட இந்த நாளில் செய்யும் போது அதற்கான பலன் 100 மடங்காக நம்மை நோக்கி திரும்ப வரும். எனவே இந்த நாளில் மனமானது அமைதியாகவும் தேவையில்லாத எந்த சண்டை சச்சரவுகள் இல்லாமலும் முடிந்தால் தியானத்துடன் இருப்பது மிக மிக சிறப்பு. இந்த நாளுடன் சூரிய கிரகணமும் வரவிருக்கிறது. ஆனால் சூரிய கிரகணம் நம் இந்தியா நேரப்படி சூரியன் மறைந்த பிறகுதான் இந்த கிரகணம் ஆரம்பமாக உள்ளது. எனவே சூரியனிலிருந்து வரக்கூடிய கதிர்வீச்சுகள் நம்மை அவ்வளவாக தாக்காது. இருந்தாலும் கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் போன்றவர்கள் அன்றைய தினம் வெயிலின் தாக்கத்தை நெருங்காமல் இருப்பது நல்லது. இந்த மிக முக்கியமான காரியங்களை நாம் அனைவரும் செய்யலாம். ஆனாலும் குறிப்பாக சில ராசிக்காரர்களுக்கு இந்த நாளில் மிக முக்கியமான அதிர்ஷ்டம் அடிக்க போகின்றது. அதற்கு முன்பு எச்சரிக்கையா இருக்கக்கூடிய 4 ராசிக்காரர்களை பற்றி பார்க்கலாம். மிக முக்கியமாக சிம்மம், கன்னி, மகரம் இந்த 3 ராசிக்காரர்களும் மிக மிக கவனமாக செயல்படுவது நல்லது. ஏனென்றால் இந்த சூரிய கிரகணம் சிம்ம ராசியிலிருந்து தொடங்கி இருக்கிறது. எனவே இதனால் சில மாற்றங்கள் ஏற்படும். ஆகவே இந்த நாளில் நான் கூறிய இந்த 3 ராசிக்காரர்களும் சற்று கவனமாக செயல்படுவது நல்லது. அதன் அடுத்தபடியாக இந்த அமாவாசை மற்றும் சூரிய கிரகணம் இணைந்து வருவதால் அதிர்ஷ்டம் அடிக்க போகக்கூடிய 4 ராசிக்காரர்கள் யாரெல்லாம் என்றால் துலாம், விருச்சகம், மிதுனம், மேஷம். இவர்களுக்கு இன்றையிலிருந்து மிகப்பெரிய ஜாக்பாட் அடிக்க போகின்றது. எனவே நீங்களும் மிக கவனமாக இருக்கக்கூடியது சிறப்பு. ஏனென்றால் வாய்ப்புகள் வரும்போது கோட்டை விட வேண்டாம். இந்த 7 ராசிகளை தவிர மீதம் இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய ஏற்றமும் காணப்படாது, பெரிய இறக்கமும் காணப்படாது, சரிசமமாகவே இருக்கும் என்று ஜோதிட பலன்கள் கூறுகின்றது. எனவே நாம் மேற்கொள்ளக்கூடிய இந்த தர்ப்பண முறைகள், அன்னதான முறைகள், விளக்கேற்று முறைகள் அனைத்தையும் சீராக செய்து வரக்கூடிய அனைத்து பொக்கிஷங்களையும் பெற்றுக்கொள்ள இன்றைய தினமே தயாராகுங்கள். இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்ய விரும்பினால் ஷேர் செய்யுங்கள். இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள். வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட் செய்யுங்கள். நன்றி.